முதல்வர் அவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். பேசினா ஒரு விஷயம்தான், செயல் மட்டும்தான், வெறும் பேச்சு கிடையாது, செயல் மட்டும்தான். எதிர்க்கட்சிகள் வந்து லைவுக்கு பயப்படுறாங்க மேடம் இப்போ. ஏன்னா எல்லாமே அவங்க பேசுறது எதுவுமே எவிடன்ஸ் இல்லாமல் இருக்குது. பொதுப்பணித்துறை அமைச்சர் அங்க ஒரு சட்டப்பேரவையோட தளபதி மாதிரி எந்திரிச்சா உண்மையில பயமுறுத்துறாரு. என்ன பேச போறாங்கன்னு தெரியல, அவர் மிரட்டலா பேசிட்டு இருக்காரு. சௌமியா அன்புமணியோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ் தான். ரொம்ப அழகாகவே எடுத்து வைக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் குறை சொல்கிறதுக்கெலாம் உண்மையில். திமுகவில் எதிர்கட்சி தலைவர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் பல்பு வாங்குறாரு. இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேக ஆதரவாளர் திரு செல்வாஸ் நடராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சட்டசபை நாங்கள் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கோம், அதே மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜய் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து போகலாம். எப்படி முதல் முறை ஆட்சிக்கு வந்து சட்டசபையில் எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது? நீங்கள் தமிழக முதல்வர் அப்படிங்கிற இனத்தில் முதல்வர் அவர்கள்ட்டேருந்து விஜய் அவர்கள்ட்டேருந்து போகலான்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சட்டசபையோட ஹீரோவாக நான் வந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அருமையாக, ரொம்ப நடுநிலைமையாக, அதாவது தன்னோட கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து நம்ம கட்சி தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டெல்லாம் பேசலை. அவர் ரொம்ப கிளியராக நியாயமாக யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், யார் ஃபஸ்ட்டு பேசணும், யாருக்கு என்னென்னு எந்த கட்சிக்காரங்களும் ஒரே மாதிரி நடத்துகிறார். நிஜமாவே இந்த இடத்துல ஜேசிடி பிரபாகர் தன்னை ஒரு அனுபவமான மூத்த அரசியல்வாதியாக தன்னை நிரூபித்து காட்டுறார் மேடம். முதல்வர் அவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். பேசினா ஒரு விஷயம்தான், செயல் மட்டும்தான், வெறும் பேச்சு கிடையாது, செயல் மட்டும்தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த லைவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேடம். இதில் ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் ஒரு எல்லாருமே வந்து இந்த சட்டப்பேரவையில் என்ன நடக்குது, அரசியல்வாதிங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, நம்ம தொகுதிகளை பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு செய்தி வந்து ஒரு டிவியில் ஒரு பெரிய தொலைக்காட்சிகளில் ஒரு செகண்ட் 2 செகண்டில் ஒரு நியூஸ் மட்டும் வரும். அது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறதும் வராது. இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் நம்ம தொகுதிக்காக என்ன பேசுகிறாங்க, சரியாக பேசுகிறாங்களா, நல்ல டேட்டா வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸோடு பேசுகிறாங்களாங்கிறது எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்படிங்கிறதப்போ இப்போ வந்து எல்லாருமே சீரியலோ சினிமாவோ பார்க்குறதில்ல, சட்டப்பேரவை தான் இப்போதைக்கு எல்லார் கையிலையும் மொபைலில் எல்லாருமே சட்டப்பேரவை நிகழ்ச்சி தான் பார்த்துட்டு. அதாவது ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் சினிமா பார்த்துட்டு இருந்தவங்க சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க. அரசியலில் வந்து வேற எல்லா விஷயம் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டப்பேரவை தான் ஓடிட்டு இருக்கு. கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் எல்லார் மொபைல்லையும் சட்டப்பேரவை தான். நல்ல அவேர்னஸ் மேடம் இது. சட்டப்பேரவை லைவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து லைவை வந்து பெருசாக பண்ணலை. அப்படியே பண்ணியிருந்தா கூட திமுகவோ அதிமுகவோ வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்களா, இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து விஷயங்களை வந்து மாறி மாறி பேசி ஒரு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமாங்கிறது இருக்குல்ல. அப்போ வந்து இந்த முறை தான் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இந்த முறை தான் இருக்குது. அந்த ஃபுல் லைவுமே இப்போ தான் போகுது அப்படிங்கிறது ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. எதிர்கட்சிகளை வந்து லைவுக்கு பயப்படுறாங்க மேடம் இப்போ. ஏன்னா எல்லாமே அவங்க பேசுறது எதுவுமே எவிடன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதாவது முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசும்போது இந்த நீர்வளத்துறை சம்மந்தமாக பேசினார். 3% கமிஷன் வாங்கினா தான் பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கட்சியோட சொல்றது பொதுச் செயலாளர் சொல்கிறது, அது யார் சொல்கிறது, அதெல்லாம் பழக்க தோசத்தில் பழைய பேச்சு பேசியிருப்பீங்க. அப்படி ஏதாவது இருந்தால் எவிடன்ஸ் இருந்தால் கொடுங்க. அப்படிலாம் இருந்தால் எங்கள் முதலமைச்சர் எங்களை இங்கே உட்கார வைக்கவே மாட்டார். நிஜமாகவே அங்கே உள்ள மினிஸ்டர் எல்லாமே பயந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு அலிகேஷன், அப்படி ஒரு பேட் இம்பாக்ட் ஒன்று கிரியேட் ஆகுது, அப்படி ஒரு குற்றச்சாட்டில் வந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் அடுத்தடுத்த நாட்கள்லையோ அடுத்தடுத்து மிக சீக்கிரம் அமைச்சர் பதவியை இழந்து விடுவார்கள்ங்கிறது பயத்தில் தான் இருக்காங்க. அதனால் அங்கே எவிடன்ஸ் இல்லாமல் ஏற்கனவே அவங்க பேசி பழகின மாதிரி குத்துமதிப்பாக பேசுறதுலேயே போயிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து லைவுக்கு சூட்டபுளான ஆள் கிடையாது. அதனால் லைவ் வேணாம் அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் திமுகவோட திமுக எம்எல்ஏன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு ஓபிஎஸ் அவர்களை திமுக எம்எல்ஏ அவர் கூட சொல்கிறாரு, அந்த லாட்ரி அப்படின்னு பேசும்போது ஆதோ அர்ஜுன் அவர்கள் வந்து 900 கோடி பணம் கொடுத்தேன் அப்படிங்கும்போது, இல்லை அது லைவில் போயிட்டு இருக்கு, அதை நீங்கள் கட் பண்ணுங்க, மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, கட் பண்ண லைவ் அப்படிங்கிறப்ப பயப்படாமல், அதாவது ஆளுங்கட்சி தான் பயப்படணும் லைவ் கொடுக்குறது, எதிர்கட்சி லைவ் கேட்கணும். இங்கே ஆளுங்கட்சி லைவ் கொடுக்க ரெடியாக இருக்குது, எதிர்கட்சிகள் பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எதிர்கட்சின்னு பார்க்கும்போது திமுகவோட பெர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் தாவேகாவில் புது எம்எல்ஏக்களோட பெர்ஃபார்மன்ஸ், அமைச்சர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெர்சஸ் போடும்போது இவங்களோட அதாவது ரொம்ப கம்பீட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஆன்சர் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் திமுக பெஸ்ட்டாக இருக்கா, தாவேகா பெஸ்ட்டாக இருக்கா?
மேடம், தாவேக்காக பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் புதுசு. இதை நீங்கள் வந்து ஒத்துதான் ஆகணும். அவங்களுக்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது மிக 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 புதுசு. இப்போ தான் ஒரு 3 மாதம் கூட இன்னும் ஆகலை அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் அவங்க இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதோட புரோட்டோக்காலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்பாங்க. எப்படி எதுக்கு ஆன்சர் பண்ணணும், யாரை பார்த்து ஆன்சர் பண்ணணும், எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுட்டாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. காலங்காலமாக அவங்க சட்டமன்றத்திலே வளர்ந்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு இவங்க கேட்குற கேள்விகள் நியாயமான கேள்விகளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களோட பதில் வந்து சரியாக இருக்கும். இவங்களோட கேள்விகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வைக்கிறாங்களே தவிர இவங்களோட பதிலை ஏற்றுக்கவே அவங்க ரெடியாக இல்லை. நீ எது பதில் சரியாக சொன்னாலுமே நான் உங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறப்போ வந்து இவங்க கிட்ட பதில் சரியாக இருக்குது. பேசுகிறதுக்கான அனுபவம் வேணால் இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்குமே தவிர மற்றபடி இவங்க தெளிவான பதிலோட இருக்காங்க. சரியான விளக்கத்தையும் கொடுத்துட்றாங்க. ஏன் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்லாம் பட்ஜெட் சொல்றதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்றது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு. கவுண்டர் கொடுக்கறது கவுண்டர் நல்லா எல்லாமே. பொதுப்பணித்துறை அமைச்சர் அங்கே ஒரு மிகப்பெரிய சட்டப்பேரவையோட தளபதி மாதிரி எந்திரிச்சாருன்னா எந்திரிச்சு அப்படியே உண்மையில அது பயமுறுத்துறோம். என்ன பேச போறாருன்னு தெரியல. அப்புறம் மிரட்டலா பேசிட்டு இருக்காரு. அடுத்தது பொதுச் செயலாளர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சரும் மிக அவரோட சரியான பதில் ஸ்டைல்ல கொடுத்துட்டு இருக்காரு. பயங்கரமா எல்லாருமே பேசுறாரு. நிஜமாவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர் விக்னேஷா இருக்கட்டும், அமைச்சர் கீர்த்தனாவா இருக்கட்டும். அமைச்சர் கீர்த்தனா அவங்களோட விஷயங்கள் சொல்லும்போது கூட இந்த மாதிரி சிப்காட் ஒதுக்கியிருக்காங்க மணப்பாறையில். பாயிண்ட் நல்லா தெளிவாக வச்சுருங்க. மணப்பாறையில் சிப்காட்டுக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க. இடம் மட்டும் தான் பொட்டல் காடாக இருக்குது. இடத்த மட்டும் தான் வாங்கிறாங்களே தவிர அந்த இடத்துல அந்த ஏரியாவிலேயே ஒரு பெரிய கட்டிடங்கள் ஒன்றுமே இல்லை. இபி டிரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே கிடையாது. ரோடு வசதி கிடையாது, லைட் வசதி கிடையாது, எதுவுமே இல்லை. பஸ் வசதி கிடையாதுங்கிறப்ப மக்கள் வந்து எப்படி அங்கே வருவாங்க, முதலீட்டாளர்கள் எப்படி வருவாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வைக்கிற பாயிண்ட் எல்லாமே வேல்யூ பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லாமல் வேற எதையோ சும்மா இங்கேயும் அங்கேயும் போட்டு முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இதை முன்னாடி சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் போய் தேடுவாங்க, அப்படி வெளிச்சத்திலே போய் தேடுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்க தோத்ததுக்கான காரணம் என்ன, அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத விட்டுட்டு திருப்பி தாவைக்காவே குறை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே பிளேம் பண்றது. இந்த தோத்ததுக்கான காரணம் தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு அவங்க தோத்ததுக்கு காரணம் அவங்க கட்சிக்காரவங்க தான். அதாவது எதிர்கட்சிக்காரவங்க அவங்களுக்கு உண்மையா இல்லாம இருக்கலாம், இல்ல போட்டியா வர்ற கட்சிக்காரங்க இவங்க கட்சிக்காரங்களே அவங்களுக்கு உண்மையா இல்லை அப்படிங்கிற தான் கட்சிக்காரனே அவங்க கட்சியை நம்பல, கட்சி தலைமையை நம்பல அப்படிங்கிறப்ப தோத்ததுக்கான காரணம் அவங்க கிட்டே தான் இருக்கு. அதை சரி பண்ணி அதை களை எடுத்து திருப்பி மக்கள்கிட்ட எப்படி அவங்க ஏதோ ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்த தேர்தலுக்கு எப்படி மக்களை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி போகாம திருப்பி தாவைக்காவே இவங்க பண்ணும்போது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. திமுகவை இன்னும் கடைசி இடத்துக்கு தள்ளிட்டே போயிடுவாங்க அவங்க. சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேச்சு அவங்கள வந்து எல்லாருமே பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களோட வியூல அவங்களோட ஒரு பெண்ணாக வந்து அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து அதுவும் நீர் சார்ந்த நிறைய விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க, நிறைய டேட்டா முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அவங்க தப்பான டேட்டாலாம் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் இந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த அவங்க எடுத்து சொல்ற அந்த சஜஷனே வந்து கவர்மெண்ட்டே கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. உங்களோட பார்வை? நிச்சயமா சௌமியா அன்புமணியோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ் தான் மேடம். ரொம்ப அழகாகவே எடுத்து வைக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் குறை சொல்கிறதுக்கெலாம் உண்மையில்லை. நிஜமாவே அவங்களோட நல்ல பாயிண்ட்ஸோடு தான் வராங்க. நல்ல பாயிண்ட்ஸ் நல்ல டெலிவரி பண்ணிடுறாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று பேசும்போது தான் தன்னோட தலைவர் அப்படிங்கிற இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்களை ரொம்ப கொஞ்சம் துதிப்பாடி ஆரம்பிக்கும்போது இவங்களும் மற்றவங்கள மாதிரி கடந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ப்ரெசன்டேஷன் எப்பொழுதும் இருக்கணும். எப்பயுமே வேலிட் பாயிண்ட்ஸ் சௌமியா அன்புமணி வேலிட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்க பேசுகிறத பார்க்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கணும். அவங்களும் இந்த துதிப்பாடுற விஷயத்துக்கு போனாங்கன்னா மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதிரி இவங்களையும் கடந்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க எல்லா கட்சிக்காரங்களும் மாதிரி எல்லா தலைவரும் எல்லாரும் பேசுகிற மாதிரி அவங்களும் இல்லாமல் அவங்களோட ரோல் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதை எப்பொழுதும் போல் அவங்க கண்டினியூ பண்ணணும் மேடம். அவங்க நல்லா பண்ணுறாங்க. திமுகல எதிர்கட்சி தலைவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் பல்பு வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் தான் அனுபவசாலிகள், நாங்கள் 2-3 தலைமுறையாக எனக்கு அரசியலை தெரியும், நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு பதில் சொல்லிடலான்னு. ஆனால் எதுவுமே பொருந்தாத பதில்களை சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று ஒரு கற்று உணர்ந்தவர் போலவும் ஏற்றப்ப இருக்கிறவங்க ஒரு முட்டாள்கள் போலவும் ஒரு நினச்சிட்டு இருக்காரே தவிர நிச்சயமாக அவர் அதுக்கான தகுதியை முழுசாக இன்னும் பெறலை. இன்னும் அவர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. மூத்த உறுப்பினர்கள் கூட இதுக்கு பதில் சொல்லலாம். அவர் அந்த அளவுக்கு இன்னும் வருங்காலத்தில் தாவேக்காவோட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்கொள்ள திணறுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது மேடம். பட்ஜெட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் பட்ஜெட்
தாவேகா தலைமையிலான அரசோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து திமுகவும் சரி, அதிமுகவும் சரி அவ்வளோ கடன் வாங்குனாங்கன்னு இருக்கு. இப்போ ஹையஸ்ட் கடன் தொல்லை அப்படின்னா விஜய் அவர்களோட அரசுக்கு தான் இருக்கு. அப்போ இதையும் வச்சுக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி நிறைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க கொடுத்தது எல்லாத்தையுமே நிறைவேற்றணும். அவங்கள மாதிரி இல்லை, நாங்கள் வந்து எங்களால் என்ன முடியுமோ அதை தான் சொல்லியிருக்கோம், அப்போ அதை உறுதியாக நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்த உடனே வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள்லாம் எந்திரிச்சு சொன்னது என்னன்னா, ஒரு திட்டத்தை கூட வந்து தாவேகாவோட ஒரு புதிய திட்டத்தை கூட பார்க்க முடியல. அப்போ அதே மாதிரி மேனிஃபெஸ்டோல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க ஏன் இதுல சொல்லல அப்படிங்கிற விமர்சனம்லாம் எப்படி பாக்குறீங்க? மேடம், தேர்தல் அறிக்கையில் சொன்னது எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. 5 வருஷங்கிறது அவங்க பீரியட் இருக்குது. ஏன்னா அவங்க 4.5 வருஷம் 4.25 வருஷம் கழிச்சு தான் சென்ற முறை தேர்தல் அறிக்கை கொடுத்தது எல்லாமே 1, 2 நிறைவேற்றிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்னும் 3 மாதமே நிறைவடையாத அரசாங்கமாக இருந்துகிட்டு இருக்கும்போது தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது எல்லாத்தையும் இப்போதைக்கு நிறைவேற்றவோ அதை பற்றியான முடிவுகள் இப்போ எடுக்கிறதுக்கான காலமும் இல்லை மேடம். ஆனாலும் இவங்க புது பட்ஜெட் புதிய திட்டங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே கஜானாவில் பெரிய ஃபண்டு சர்ப்ளஸ்லாம் பண்ணிட்டு போகலை. இவங்க எதிர்கட்சியில் இப்போ இருக்கிறவங்க சென்ற முறை ஆண்டவங்க வந்து அந்த மாதிரி பெரிய ஃபண்டிங்லாம் வச்சுட்டுலாம் அவங்க போகல. ஏற்கனவே பெரிய கடன்லையும் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்றுமே இல்லாமல் தொடச்சிட்டு தான் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியை ஓரளவு நிலை தடுமாறாமல் நடத்தணும். அதுக்கு பேசிக்காக அடிப்படையாக சில திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிற திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை புது திட்டங்களாக இருக்கட்டும், அதில் நமக்கு வந்து எந்த ஆட்டமும் இல்லாத அளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணணும். சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், வேளாண்மை துறையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில் வந்து அமைச்சராக இருந்தவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒதுக்கின கோடி வந்து 48,000 சில்லற கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் 42,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த 6,000 கோடிக்கு ஒரு கணக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் அதாவது ஏஐக்கு கூட ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது திட்டத்தை வந்து நிறைவேற்றத்துக்காக இல்லை, ஒரு எஸ்டிமேட் பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்ஜெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் எது புதிய திட்டங்கள் வரல, எதுவும் பெனிஃபிட்டான திட்டங்கள் இருக்கா அப்படின்னு சொல்கிறத விட நிச்சயமாக இப்போ இது ஒதுக்கியிருக்கிற பட்ஜெட்டுக்கும் இந்த திட்டத்துக்கும் நிச்சயமாக அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து தெளிவான கணக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் 44,000 சில்லற கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக எதுக்காக என்னென்னத்துக்கு செலவு பண்ணோம், எவ்வளோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிஜமாவே டாப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது வெள்ளை அறிக்கை மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு கணக்கு நிஜமாக ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த பட்ஜெட் புதிய திட்டங்கள் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக ரொம்ப இன்னும் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுற மாதிரியான நிறைய திட்டங்கள் வரும். இப்போ நம்ம அடிப்படை தேவைகளை நம்ம சரி பண்ணுறதுக்காக கண்டிப்பாகவே இவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே சரியாக தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விமர்சனம் என்னன்னா, கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் ரொம்ப குறைவான நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. ஈவன் சௌமியா அன்புமணி ஆல்சோ வந்து அதை வச்சிருந்தாங்க. அப்போ இது வந்து அதுவும் கணக்கில் எடுத்துக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் தானா, இல்லை போதும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்க என்ன காரணத்தினால அவங்க எதிர்கட்சிக்காரவங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த துறை சார்ந்த செலவுக்கு மட்டும் தான் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறதுல இந்த அமௌண்ட்டு போதுமானது. அவங்க வேற நிறைய செலவுகளுக்கும் அவங்க சேர்த்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுறதுனால அவங்க ஒதுக்குனதுல வந்து அந்த டபுளா வந்து டெண்டர்ஸ்ல வந்து டபுள் மடங்கெல்லாம் அவர்களுக்கு வேற எதுக்காகலாம் பணம் தேவைப்படுங்கிறதுனால ஒவ்வொரு திட்டத்தின் பேர்லையும் அந்த பட்ஜெட் ஒதுக்கும் போது சில கோடிகளை ஒதுக்கிக்கிட்டு அவங்க வேலையும் பண்ணிப்பாங்க. அதுலேருந்து ஒரு பாதியோ கால்வாசியோ எடுத்து துறை சார்ந்த செலவும் பண்ணிப்பாங்க. ஆனால் இங்கே ஒதுக்கப்பட்ட பணம் முழுவதும் கண்டிப்பாக நிச்சயமாக துறை சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே செய்யப்படுங்கிறப்ப இது வந்து போதுமான அளவாக தான் மேடம் இருக்கு.